பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிகரம் அப்படின்னா நமக்கு வந்து மவுண்ட் எவரெஸ்ட் மவுண்ட் தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த எவரெஸ்ட் மவுண்ட்டை விட வந்து ஒன்று வந்து உலகத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா மரியானா ட்ரென்ச். இந்த மரியானா ட்ரென்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, அதில் பிலிப்பைன்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தான் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அதோடைய ஆழம் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியலை. இது மரியானா ட்ரென்ச் எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உலகம் தோன்றதுக்கு முன்னாலே உருவாயிருச்சு. உலகம் எப்போ தோன்றுச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ஆண்டுகள் இருக்கும். ஸோ அந்த உலகம் தோன்றும் போதே இது தோன்றிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பசிபிக் தட்டுகள் ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் மரியானா தட்டுகள் ரெண்டு தான் வந்து அந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. ஸோ அந்த பசிபிக் தட்டையும் இந்த மரியானா இந்த தட்டையும் வந்து ரெண்டையும் வந்து ஒரு நேர்கோட்டில் இணைச்சி என்ன பண்ணாங்கன்னா வந்து அப்போ தான் உலகம் தோன்றுச்சு. ஸோ வந்து உலகம் வரைபடலத்தில் என்ன பண்ணாங்கன்னா உருவாக்குனாங்க. அப்போ வந்து இந்த ரெண்டையும் வந்து ஒரு நேர்கோடை இணைச்சி அதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு நூலை வச்சு நூலில் எண்டில் வந்து கல்லை கட்டி உள்ளே இறக்குனாங்க. உள்ளே இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இடமா அளந்து பார்க்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 4 கிலோமீட்டர் உள்ள போகுது. என்னடா இது 4 கிலோமீட்டர் உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அந்த இடத்த வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாங்க, ரொம்ப வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மட்டும் என்னாச்சுன்னா சரி டெக்னாலஜியில் வந்து ரொம்ப பெருகி போச்சு. ஏன்னா சோனார் அப்படிங்கிற ஒரு கருவி வந்துருச்சு. சோனார் கருவியோடைய கான்செப்ட் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா அது சாதாரணமாக வவ்வால் இருக்குல்ல, வவ்வாலை வந்து எப்படி வந்து பறக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து சோனார் கருவி உருவாக்கப்பட்டது. எப்படி வவ்வால் வந்து பறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கண்ணு தெரியாது. அது வந்து பறக்கும்போது என்ன ஆகுதுன்னா சவுண்டை ஒரு ஒளியை எழுப்பிட்டே பறக்கும். அந்த சவுண்டு வந்து அது எங்கே போதோ அதோடைய செவுத்தில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி அது மூலம் அதில் வந்து கிடைக்கிற ஒரு சிக்னல் மூலமாக தான் வந்து வவ்வால் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து சோனார் கருவி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த சோனார் கருவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இதோடைய ஆழத்தை வந்து அளக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒரு கப்பலை வந்து இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அது மூலம் மட்டும் வந்து ஒரு ரேஸ் தானே, இது ரேஸ் மூலம் மட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேஸ்லேருந்து அப்படியே உள்ளேருந்து ஒளி அடிச்சிருக்காங்க. ஒளி அடிச்சதுக்கு மட்டும் என்னாச்சுன்னா வந்து இது கீழே போகுது. கீழே போனதுக்கு மட்டும் இது வந்து எண்ட்லெஸ் தான் நம்ம சொல்கிறோம். எண்ட்லெஸ்னால் வந்து முடிவில்லாத இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன். உள்ளே போகுது. உள்ளே போனதுக்கு மட்டும் என்னாச்சுன்னா வந்து ஒரு எண்டில் போய் அடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது. பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களுக்கு. என்னடா இவ்வளோ இதுலேயும் இருக்கா அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்பா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா